இப்போ ரோடு பாருங்கள், அப்படியே நல்லா குத்து மேடை மேலே ஏறி இப்படி போய் மறுபடியும் மேலே ஏறணும். அப்படியே கொஞ்சம் இந்த இருளரோட பழைய காலத்தில் பயன்படுத்தின பொருட்கள் மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. அந்த பூர்வீகமாக வாழ்ந்த அந்த அடையாளங்களை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் இந்த காலத்தில் வந்து மூங்கில் மாதிரி வெட்டி கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஏன்னா எங்க பரம்பரை தொழில் வந்து அழிஞ்சு போக கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த ஒவ்வொரு அடையாளமெல்லாம் ஒவ்வொரு இதை குறிக்கிற மாதிரி இருக்குமாங்கக்கா? இது என்னது? அது இதே மாதிரி இந்த மாதிரி இதில் செட்டப் பண்ணிட்டு. ஆமாம். ஓ, இதெல்லாம் பழைய காலத்து பொருள். பழைய கால பொருள். இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குங்கக்கா? இதுக்கெல்லாம் வாட்டர் கேன் பதிலாக இல்லை தண்ணி நிறச்சி அந்த காலத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. எங்க இது ஓட்டையா இருக்கு? இப்படி தான் இருக்குங்களா? அது இது எதுக்குங்க இந்த அடுப்பு? அது வந்து சமைக்கிறதுக்கு. இதுதான் பரம்பரையாக சமைச்சது அடுப்பு. இப்படி தான் இருக்கும். ஓ, உங்கள் அடுப்பு வந்து இப்படி தான் இருக்குங்களா? இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு உங்கள் பெரியவங்களை குறிக்கிறதுங்களா? ஆமாம். இப்போ எங்கள் மாமா இங்கே இருக்காரு. அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. இந்த பெரிய கல். ஓ, அதே மாதிரி போஸ்ட்மேன் ட்ரெஸ் மாதிரி போஸ்ட்மேன் வேலை செஞ்சுட்டு அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்க பையனை வந்து அதே இடத்துல தான் புதைப்பாங்க. அப்போ மண்ணெல்லாம் நோண்டி அங்கே இருக்க எலும்பெல்லாம் எடுத்து எண்ணெல்லாம் தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி அது தனியாக ஒரு துணியில் கட்டி பக்கத்தில் அவங்க மடியில் வச்சிருவாங்க. இப்போ அதே தான் நடக்கும். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கம் மல்லிகோப்பையூர் அப்படிங்கிற இருளர் பழங்குடி மக்கள் வாழ்ற கிராமத்துல கொரோனா காலகட்டத்துல வேலை இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடந்த சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் பொறிவரை இளைஞர் சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி இருளர் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தின பழமையான பொருட்களை இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மரங்கள் மூங்கில வச்சு ரெடி பண்ணி ஒரு சின்ன குடிசையில வித்துட்டு வராங்க. அதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே இந்த கிராமத்துல இருக்கிறவங்க இறந்ததுக்கு அப்புறம் பண்ற வழிமுறைகள் ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுங்க. அதையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாங்க. நம்ம வீடியோ இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கிற மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது பொறிவரை சங்கம்னு இளைஞர்கள் மூலமா நடக்கிறது. சரிங்க. கொரோனா காலத்துல வந்து வேலை இல்லாம வெளியில எல்லாம் போகாம கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா இங்க இருக்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதாவது நம்ம ஒரு கைத்தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு இதை வந்து ஆரம்பிச்சாங்க. இது வந்து நம்மளோட பரம்பரை தொழில் அப்படின்னு வயசானவங்க கிட்ட என் தாத்தா இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். அவரு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு மூங்கில எல்லாம் வெட்டிட்டு வர சொல்லி காட்டுல இருந்து எல்லாம் வெட்டிட்டு வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நாங்க இந்த இருளரோட பழைய காலத்துல பயன்படுத்தின பொருட்கள் மாதிரி நீங்க செய்றீங்க. அந்த பூர்வீகமா வாழ்ந்த அந்த அடையாளங்களை வந்து மறுபடியும் வந்து நீங்க இந்த காலத்துல வந்து மூங்கில் மாதிரி வெட்டி கொண்டு வந்திருக்கீங்க இல்லைங்களா? என்னென்ன மாதிரி பொருளுங்க அப்படி நீங்க பண்ணிருக்கீங்க? நாங்க வந்து எங்க சாவுக்கு கூட ஒன்று எடுப்பாங்க. சரிங்க. அந்த மாதிரி அப்புறம் கரசைன்னு ஒன்று இருக்கும். அது எங்க சீருக்கு தான் பண்றது. கரசை. ஆமா. அது அப்புறம் அரிசி புடைக்கிற முறம், மியூசிக் பொருள். இந்த மூங்கில்ல இருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொரு மியூசிக் வரும். ஒவ்வொன்றும் தட்டினீங்கன்னா இந்த மூங்கில் எல்லாமே. அப்புறம் வீணை. அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி தான் நீங்க வந்து பயன்படுத்தி. ஆமா. இதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்து கத்துக்கிறாங்க பசங்க. ஒரு மாசம் இன்னும் பக்கம் இருக்கும்ல. அங்க போயிட்டு வந்து கத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து எப்படி பொருள் செய்யணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சத்தம் வருங்களா? ஆமா. இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி தட்டினீங்கன்னா ஒவ்வொரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒவ்வொரு அடையாளமெல்லாம் ஒவ்வொரு இதை குறிக்கிற மாதிரி இருக்குமாங்கக்கா? அடையாளங்கள்லாம் அடையாளம் அந்த இசை வந்து அப்படியே வர்றது. இந்த இதெல்லாம் எதுக்குங்க? இந்த மூங்கில் இதெல்லாமே இசை எல்லாமே இசை தான். இது வீணை செஞ்சிருக்காங்க. இந்த இதுங்கக்கா? அது வாயில வச்சு இது புகுரின்றாங்க. அது இது வாயில வச்சு ஊதுறது. இது ஃப்ளூட். இது என்னது? அது இதே மாதிரி இந்த மாதிரி இதில் செட்டப் பண்ணிட்டு இப்படி இது பண்ணிட்டோம்னா இப்படி வாயில வச்சு இதில் அதுலேருந்து காத்துட்டு இதுலேருந்து இப்படி விட்றீங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கிறது எல்லாமே இசை இது இல்லைங்களா? இது இது ரொம்ப பழசு மாதிரி இருக்குங்கக்கா? அப்போ இருந்து இருக்கோ? ஆமா. ஓ, இதெல்லாம் பழைய காலத்து பொருள். பழைய கால பொருள். இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குங்கக்கா? இதுக்கெல்லாம் தலைமுறையில் அப்படியே அது பரம்பரையா வைக்க வேண்டியது. எப்படி ஒரு 400-500 வருஷம் இருக்கும். இருக்கும்.
ஏன்னா நாங்க சாவுக்கு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சாமிக்கு பண்டிகைக்கு எல்லாமே இதுதான் நாங்க படிப்போம். இதாக இருப்பீங்க. இதுதான். இல்லை அது இப்போ இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறனால கொடுக்கலாம். மியூசிக் பொருள் வந்து யாரும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுப்பீங்க. அதாவது இந்த இருளர் மக்களோட பழைய இசை கருவிகள் மாதிரியே நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் மேலும் படிச்சு நீங்கள் வந்து செய்கிறீங்க. செஞ்சு இந்த மாதிரி ஏன்னா எங்கள் பரம்பரை தொழில் வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே செஞ்சு வச்சுக்கிறீங்க. ஓகேங்கக்கா. இந்த பானை இல்லைங்கக்கா? அந்த பானை பொங்கல் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதுங்களா? அது சொரக்கா பெருசா இருந்திருக்கு. தண்ணி எல்லாம் நிறைச்சு வைக்கிறது. வாட்டர் கேன் பதிலாக இல்லை தண்ணி நிறைச்சு அந்த காலத்துல எடுத்துட்டு போவாங்க. எங்க போவீங்க? இப்போ எங்கேயாவது நடந்து போகும்போது அந்த மாதிரி இல்லை தண்ணி எடுத்துட்டு போவாங்க. இந்த இதுங்களா? இது ஓட்டையா இருக்கு, இப்படிதான் இருக்குங்களா? அது மேலதான் வந்து ஓட்டையா இருக்கு இல்லைங்களா? இது கொஞ்சம் பழசாயிருச்சுங்களா, அதனால அதை அப்படி வச்சிருக்காங்க. இது என்னதுங்கக்கா இந்த மாதிரி வளைஞ்சிருக்குது? இதெல்லாம் ஃபோட்டோஸ் அந்த கொரோனா டைம்ல செஞ்ச பொருள், மியூசிக்கு. கொரோனா டைம்ல நீங்க பண்ணிருக்கீங்க. இது ஒரு தாத்தா, அவர் என்ன பண்றாரு? லைட் இப்படி மேலே கிடைங்க. இவர் யாருங்க? அவர் தாத்தா. அது வந்து நம்ம ஒரு உங்களோட முன்னாடி இங்க இருந்தவருங்களா? இல்ல அது வந்து ஒரு சப்போர்ட்டும். நம்ம வந்து நைட்ல கார்த்திகை மாசம் வந்து ஊர்ல இருக்க கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லைத்தலையெல்லாம் நம்ம மேல அழிஞ்சுக்கிட்டு அப்போ மக்கள் எல்லாம் பயப்படுத்துற மாதிரி நைட்ல வந்து எல்லாரும் அதோட என்ஜாய் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்றதுக்கு இந்த வேஷம் போடுறதுக்காக இது கயிறு அதை வந்து பின்றாரு தாடி வைக்கிற மாதிரி. இந்த தாத்தாங்களா? ஆமா. மேல தூக்குங்க. தாத்தா இல்ல, பசங்க தான் வேஷம் போட்டிருக்காங்க அப்படி. இதெல்லாம் என்னங்கக்கா? இதெல்லாம் கூட தாங்க மாடல். அது பாஸ்கெட். இங்க இருக்கு பாருங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது என்னதுங்க? இது சமுதாய உரிமை வரைபடம்னு ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ போயிட்டு வந்த ஊர் எல்லாமே எல்லா வில்லேஜும் இருக்கு, மேப் போட்டிருக்குது. கருக்கியூர் கிராம சமுதாய உரிமை வரைபடம். இத்தனை ஊர் இருக்கு இல்லைங்களாங்கா? இதுக்கு மேலேயும் நிறைய ஊர் இருக்கு, இல்லை பாதி போடாம இருக்கு. கீரைகள் இதெல்லாம் புசக்காய், சுண்டைக்காய், கிழங்கு அதெல்லாம் ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கிறது. நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஆமா. நீங்க இப்போ வன உரிமை இது மூலியமா நீங்க சிலது எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லைங்க? ஆமா. இப்போ சமுதாய உரிமைக்காக தான் இப்போ மீட்டிங் எல்லாம் வச்சு வாங்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இதை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமா. அந்த இடத்தோட பேர் அதெல்லாம். அதான் மரப்பாசனம், கல்பாசனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், காளான், கிழங்கு எடுத்தல். இது வந்து இந்த கிராமத்தில் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி கருக்கியூர் கிராமம் இதுதான் நம்ம நிற்கிற கிராமம். பங்களாப்படிக்கு கீழே முடியூர், இங்கே வக்கனமரம், சாமை குடல், இதுதான் கடைசி. ஏங்க சாமை குடல் இல்லைங்களா? சாமை குடல். அதுக்கு கீழே வந்து டேம். காந்தவயல் அப்படி வந்துடும். காந்தவயல் வந்துருங்களா? ஆமா, அந்த பக்கம் அப்படி வந்துடும். சிறுமுக. ஆமா. இதுங்களா அந்த காலத்துல போட்டு வைக்கிறதுக்கு இந்த நெல், ராய் அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இது வந்து பவானிசாகர் டேமுங்களா? ஆமா, டேம். இது முடியூர் மலையில போட்டிருந்தாங்க அந்த அப்போ வந்து தென்னக்கு சமையலாம் அப்போ வந்து எடுத்திருக்க போட்டோஸ். வெல்கம் டு நீலகிரி. இங்க கிழங்குல சாப்பிடுவோம். காட்டு கிழங்குல சாப்பிட்டுருக்கீங்க? சாப்பிட்டுருக்கோம். நானும் ரொம்ப சொல்லிட்டே இருக்கிறேன். ஆனா அந்த கிழங்கு எடுக்கிற இடம் பார்த்தா 10க்கு 10 அஸ்திவாரம் தோண்ட மாதிரி இருக்கு. அவ்வளவு பெருசா தோண்டுவாங்களாங்க? ஆமா, அது ரொம்ப உள்ள போகுங்க. சரி. இதெல்லாம் நீங்களே பண்ணது? எண்டமிக் மேமல்ஸ் இல்ல, அதெல்லாம் ஆஃப் நீல்கிரிஸ். என்ன இருக்கு? பிரவுன் இது வந்து மரநாய். இதெல்லாம் அழிவும் திருவாயில இருக்கா? இது ஸ்பைனி டார்மோசன், இது தெரியல. இது பார்த்துருக்குறோம், கீரிம்போம் இல்லைங்களா? ஆமா. இதுவும் பார்த்துருக்குறோம். நீலகிரி தார் இது இங்க இருக்காங்க. அது வரையாடு இருக்கு. நான் வால்பாறையில் அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு 1 2 வரும். பழைய பொருட்களை இன்னும் நீங்க
இது பண்றதுல யாருங்க நீங்களுக்குள்ளே பண்ணிக்கிறீங்களா? எங்களுக்குள்ளேயே தான் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு முன்னோர்களுக்கு கேட்டு அது மாதிரி தெரிஞ்சு பண்ணிக்கிறீங்க. வேற ஏதாவது ஆர்டர் கொடுத்து இந்த இசைக்கருவிகள் மாதிரி அந்த மாதிரி இந்த பானை, இந்த கூடு, இந்த இந்த மாதிரி கூடு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலும் நீங்க வந்து செஞ்சு கொடுப்பீங்க இல்லைங்களா? அப்போ உங்களை யாரையும் வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க வாங்கணும்னா? கண்ணனை கான்டாக்ட் பண்ணுவோம். அண்ணன் கேட்டால் அவர் வந்து கொடுத்துருவாரு. ம். சொல்லணும்னா செஞ்சு கொடுத்துருவாரு, அப்புறம் வந்து வாங்கிக்கணும். ஆமா. சரிங்க. வேற ஏதாவது இங்க நீங்க விளைய வைக்கிற பொருள் ஏதாவது வியாபாரம் பண்றீங்களா? சீசனுக்கு கொண்டு வந்து வைப்போம். அப்போ வந்து வியாபாரம் பண்ணோம். கிழங்கெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க வெளியில? அப்படி வாங்குறதா இருந்தா கொண்டு வந்து தருவாங்க. தருவீங்களா? அப்படின்னு என்ன விலைங்க வரும் கிழங்கு? அதெல்லாம் தெரியாது. ஆனா என்ன விலை கொடுத்து வேணும் வாங்கி சாப்பிட்றலாங்க கிழங்கு இல்லைங்களா? ஏன்னா அது கிடைக்காது குருநாதா. அது ஆமா, அது கிடைக்காது. அது பேர் வள்ளிக்கிழங்கு தானே சொல்லுவீங்க? ஆமா, வள்ளிக்கிழங்கு. அது கண்ணிலையாவது மாத்திரணுங்க ரசிக்கு. அப்படிங்களா? கற்கியூர்ல பாறையவங்கள் பொறிவரை கூட்டு போன சொன்னாரு. ஒரு ஆள்னால உங்களால தூக்க முடியாதுங்க, 4 ஆள் 5 ஆள் வேணும், அப்பதான் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னாரு. மண்ணை பொறுத்த வரைக்கும் கிழங்கு சைஸ் இருக்கும். கிழங்கு சைஸ் இருக்குங்க. இருக்கு, ஒரு 30 கிலோ வரைக்கும் வருங்களா? வரும். அதுதான் பார்த்தேன். எனக்கு அந்த அஸ்திவாரம் நான் என்ன நினைச்சேன்னா யானைக்கு குழி தோண்டி அகழி தோண்டி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அதை ஏன் அகழி விட்டு தோண்டிருக்கேன்னு கேட்கும் போது அது வந்து இதுன்னு சொன்னாரு, கிழங்கு தோண்டுதுன்னு சொன்னாரு. இப்போ வந்து இவ்வளவு பொருள் தான் இருக்கு இல்லைங்களா? இப்போ அவ்வளவுதான் இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எதுக்குங்க இந்த அடுப்பு? அது வந்து சமைக்கிறதுக்கு. இதுதான் பரம்பரையா சமைச்சது அடுப்பு. இப்படிதான் இருக்கும். ஓ, உங்க அடுப்பு வந்து இப்படித்தான் இருக்குங்களா? மக்களை லைட் இல்லைங்க, அதனால இருட்டா தான் இருக்கு. இப்படிதான். ஆனா நிறைய அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மெத்தட்ல தானே இருந்திருக்கு. அதுல இப்போ 2 அடுப்பு தனித்தனியா போட்டிருக்காங்க. இந்த ஒரு சைடு ஹோல்ஸ் இல்லாம அங்க நெருப்போட்டா இந்த பக்கம் வர மாதிரி இருக்கும். ஓ, அதாவது இந்த 2 ஹோல்ஸ்ல வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்காது. ஆமா, இத வந்து அடைச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நெருப்போட்டிங்கன்னா இந்த நெருப்பு இங்க வர மாதிரி இருக்கும். ஓ, அப்படி வந்து அப்படியே அடுப்புடுவாங்க. இது என்னங்கக்கா? ஹில் வெட்லாண்ட்ஸ்னா ஒரு பேர்ட்ஸ் இல்லைங்களா? ஆமா. ஃபானா ஆஃப் த ஹில் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் த நீல்கிரிஸ். இத்தனை உயிரினங்கள் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, நீலகிரி காடுகள்ல இருக்குது குருநாதா. ஆமா. இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியுறது ஏதோ கொஞ்சம் யானை காட்டெருமைன்ட்டு பார்த்துட்டு போயிடுறோம். ஆனா அதையும் தாண்டி நிறைய இருக்குது. வேற அந்த அரிசி கொண்டு போற அந்த மூங்கில் குழாய் மாதிரிலாம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, என்னென்ன மாதிரிலாம் இருக்கு? இப்படி பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த தட்டு எதுக்குங்க? அது வந்து சீர் செய்யறதுக்காக எங்க இதுல வைப்பாங்க. இருளர் மக்கள் சீர் செய்யறதுக்காக வைப்பாங்க. ஆமா. இறந்த உடனே அவங்க சீர்க்கு வைப்பாங்க. 3-5 இருக்கு. 3-5 இருக்கு. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த இது சொன்னீங்க, அந்த அது மாடல் வந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு. அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. வாட்டர் கேன் மாதிரி மூங்கில்ல. அது உங்களோட நீங்க பயன்படுத்தின மாதிரி, அப்ப பயன்படுத்தின மாதிரி. அது மூங்கில் குழாய் மாதிரி இருக்குங்களா? ஆமா, வாட்டர் கேன் மாதிரியே நீளமா இருக்கும். அந்த மூங்கில் குழாய் மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது ஃபிட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? இல்ல, இந்த மாதிரி மூங்கில்ல பின்னிருப்பாங்க. அப்ப வந்து அப்படிதான் யூஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. இல்ல, அப்ப வந்து மூங்கில்ல தான் தண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. மூங்கில், சொரக்கா அந்த மாதிரி. ஆனா மாடல்ல மூங்கில்ல வேணும்னு கேட்டுக்கும் போது அந்த மாதிரி மாடல் பின்னி கொடுத்திருக்காங்க. ஓ, சொரக்கா வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு பைய மாதிரி வாட்டர் பேக் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மூங்கில வந்து அந்த இது மாதிரி வச்சு தண்ணி மாதிரி கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. விலை கேட்டா கொடுத்துருவீங்க? கொடுத்துட்டாச்சு. இவங்கள இறந்தவங்களாங்க. எங்க இதுல வந்து இந்த ஊர் பேரு மல்லிகோப்பை. என்னக்கா? மல்லிகோப்பையூர். மல்லிகோப்பையூர். ஆமா. இது ஆமா. கரிக்கியூர்னு சொல்றது? கரிக்கியூர்ன்றது அந்த ஸ்கூல்ல எல்லாம் இருக்கீங்களா, பஸ் ஸ்டாண்ட்? ஆமாங்க. அந்த பேர் தான் கரிக்கியூர். மேல. ஆமா. இது மல்லிகோப்பையூர். மல்லிகோப்பையூர். இந்த ஊர் பேர் மல்லிகோப்பையூர். மல்லிகோப்பையூர். ஏன்னா இது சுடுகாடுங்களா, அதனால இதுக்கு வந்து மல்லிகோப்பைன்னு பேர் வச்சிருக்காங்க. கொப்பைனா எங்க ஊர்ல சுடுகாடு. இதான் மல்லிகோப்பைன்னு வச்சிருக்காங்க. இது எங்க இருளாஸ்ல வந்து 12 குளம்னு சொல்லுவாங்க. அதில் இருளாஞ்சா, கல்கட்டி, குருநகர், குப்பாறு, கொடுவாரு, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து இந்த ஊர்ல வந்து கல்கட்டியும் குருநகரும் இருக்காங்க. கல்கட்டி, குருநகர் 2 குளம் இருக்காங்க. அதுல வந்து இது வந்து குருநகரோட கொப்பைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு குழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பரம்பரை ஃபுல்லாவே இங்கதான் ஒரு குழியில தான் புதைப்பாங்க. அதுல வந்து காசு இருக்கவங்க இந்த மாதிரி சிலை செஞ்சு வைப்பாங்க. இல்லாதவங்க இப்படி சாதாரணமா ஒரு கல்லுல வச்சிருப்பாங்க. பின்னாடி வருங்க, அவங்க ஆத்துல இருந்து ஒரு கல்லு கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து அவங்க அடையாளத்துக்காக வச்சிருக்காங்க. இந்த சிலை செய்யறதுக்கே வந்து அவங்க வெளியில போய் செஞ்சு இதுவே செலவாகுங்கிறாங்க உங்களுக்கு இல்லைங்களா? காசு இல்லாதவங்க இந்த மாதிரி கல்லு மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த அங்க பாருங்க வச்சிருக்காங்க. ஓ, அந்த மாதிரி சாதாரண கல். அது இந்த ஆத்துல எல்லாம் இருக்கும், கூழங்கல் மாதிரி. அந்த மாதிரி பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு உங்க பெரியவங்களை குறிக்கிறதுங்களா? ஆமா. ஓ, இந்த மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி ஒரு இறந்தவங்களோட சிலை வந்து அப்படியே இவங்க ஃபோட்டோ மாதிரி கட்டி ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா அவங்க
இப்போ எங்கள் மாமா இங்கே இருக்காரு. ஆ. அவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்க. இந்த இந்த பெரிய கல் எதுங்க இந்த 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 லாஸ்ட் லைன் பக்கத்துக்கு இவருங்களா? அவர் தான். ஓ அதே மாதிரி போஸ்ட்மேன் ட்ரெஸ் மாதிரி போட்டுருக்கீங்க போஸ்ட்மேன் இல்லைங்களா? வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, அப்படியே செஞ்சுட்டாங்க. இவர் இங்கே பேரு? பொள்ளாச்சியில தான் கல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓ சந்திரசேகருங்களா? சந்திரசேகர். சந்திரசேகர். ஓ இந்த மாதிரி கழிச்சோம். இவங்க தேவி தேவி அம்மா அவங்கள பாட்டியா? அவங்களா முன்னாடிங்க? அவெல்லாம் ரொம்ப முன்னாடி. ஓ இவருங்க? அவர்லாம் தெரியாது. தாத்தா அவங்க தான். என்ன வருஷம் போட்டிருக்குதுங்க? 224. 2008. ஓ இந்த மாதிரி 1990. இந்த 2 குளத்துல இருக்கிறவங்க இல்லை, இது வந்து குருநகர் மட்டும்தான் இந்த சுடுகாடு. அவங்களுக்கு இது வந்து இதுதான் வந்து முறை. ஆமாம், இத்த முறை. கல்ற கட்டுற மாதிரி அவங்களோட இதை கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சிடணும் இல்லைங்களா? ஓ மற்றது நீங்கள் புதைப்பீங்களா எரிச்சிருவீங்களாங்க? இல்லை, நாங்கள் இங்கே எல்லாமே புதைச்சு தான் இருக்கு. ஓ இது சுற்றி புதைச்சு இது ஃபுல்லாகவே புதைச்சு தான் இருக்கு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து நம்ம சுடுகாடு மேலே குளியல் மேலே தான் நிற்கிறோம். ஓ இப்போ இது கீழே எல்லாம் புதைச்சிருக்கீங்க? ஆமாம், புதைச்சி ஒரு சிலை செஞ்சு இந்த இடத்துல வச்சிருவீங்க இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இல்லைங்களா? இதில் தெரியுதுங்களா கல்? இப்போ பாருங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தங்க ஏங்க ஆமாம், ஒவ்வொருத்தவங்களோட இது எல்லாமே சும்மா ஜஸ்ட் தோண்டி இது பண்ணிடுவாங்க. இல்லை சுற்றி இல்லை இங்கே வந்து நார்மலாக படுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. குழி 6 அடி நோண்டி சைடில் குழி இப்படி உட்காரத்துக்கு மட்டும் கட்டமாக வெட்டுவாங்க. வெட்டி அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கை காலில் அப்படி உடச்சி உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு தான் மண்ணில் நம்ம மேலே எதுவுமே படாது. அப்படி தான் இங்கே படாது. அடுத்த டைம் வந்து அவங்க இப்போது அப்பா இறந்துட்டாங்கன்னா அவங்க பையனை வந்து அதே இடத்துல தான் புதைப்பாங்க. அப்போ மண்ணெல்லாம் நோண்டி அங்கே இருக்க எலும்பெல்லாம் எடுத்து எண்ணெல்லாம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி அது தனியாக ஒரு துணியில் கட்டி பக்கத்தில் அவங்க மடியில் வச்சுருவாங்க. இப்போ அந்த நடைமுறை அதே தான் நடக்குது. இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கடைசி இந்த மாதிரி எப்போ நடந்ததுங்க? இங்கே வந்து அந்த குழியில் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாட்டி இறந்தாங்க. எந்த வருஷம் இருக்குங்க? ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் தான் இருக்குங்களா? அந்த அந்த குழியில் தான் போட்டிருக்காங்க. எலும்புலாம் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? இந்த புதுசாக மண்ணாக இருக்கு இல்லைங்களா? மேலே அங்கே தான் போட்டிருக்காங்க. ஓ வீட்டுக்காரோட அப்பா தாத்தா அவங்க தான் இறந்துருக்காங்க. எங்கள் மாமனாரும் அந்த குழியில தான். இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க வயசானவங்க, அவங்களும் இப்போ அங்கே தான் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாமே சுற்றி அப்படி தான் இருக்கு. இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே அதுதான் எல்லாமே சுடுகாடு அவங்கவுங்க பரம்பரை தான் இருக்காங்க. வேற இங்கே எத்தனை வீடு இருக்குங்க? இங்கேங்களா 35 வீடு இருக்கும். இது என்ன ஊர் சொன்னீங்க? மல்லிகோப்பையூர். 35 வீடு இருக்கு. தண்ணி கரண்ட்டு எல்லாமே இருக்கு? எல்லாமே இருக்கு. தண்ணி எப்படி சோலையிலேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி வரும் வந்து அந்த டேங்க்ல தேங்கி இங்கேருந்து நீங்கள் பிடிச்சிங்க. ஸ்கூல் வந்து கரிக்கூருங்களா? ஸ்கூல் கரிக்கூர். சுற்றி இருக்கிற எல்லாருமே கரிக்கூர் தான் வரணுங்க? அங்கே வருவாங்க, வெளியிலையும் போவாங்க. உங்களுக்கு பஸ் வந்து கரிக்கூர் வரைக்கும் வருது? கரிக்கூர் வரைக்கும். அங்கேருந்து இது வரைக்கும் நடந்து வந்துக்கணும்? அங்கேருந்து நடந்து வந்து ஃபர்ஸ்ட் வக்கணமரம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஆல்ட்டு பஸ். அதான் பஸ் ரோடு சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்போ ரோடு சரியில்லை. சரி அக்கா, யானையில் இங்கே நிறையா சகஜாங்கக்கா? யானை தான் ரோட்லேயே நடந்து போகும். நைட்டில் வந்து பார்த்துடலாம். நைட்டில் இருந்து பார்க்கலாம். பலப்பல சீசனுக்கு பார்த்துடலாம். சீசன். உங்கள் பேர் விமலா எங்க? விமலாக்கா தான் நமக்கு இத்தனை டீட்டெயில் சொன்னாங்க. அந்த பொறிவரை பாறையில் இருக்கிற கரிக்கூர் ராக் பெயிண்டிங்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இல்லைங்க? அது வந்து அந்த வழியில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க? அந்த அந்த வழியில் தான் அப்படியே போய் அங்கே போகணும், கடைசிக்கு போகணும். இப்போ வந்து உள்ள அவ்வளோ இல்லைங்க, ஃபாஸ்ட்டாக கேட்டு தான் பர்மிஷன் வாங்கிட்டோம். அதான் அப்போ ஆர்கியாலஜிக்கலி அப்பவும் சொன்னோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுனால அவங்க ஒரு இடம் போயிட்டோன்னு சொல்லிட்டு இந்த ஊரில் 5 பேரை வந்து அனுப்பிச்சுட்டு அதில் ராமராஜ் ஒருத்தர் வந்து எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஊரே பழக்கங்க எனக்குங்க. அப்போ ஒரு வருஷமே இருக்குது. அப்போ இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் இங்கே. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமாம் குண்ணாதா, இதில் தான் குண்ணாதா கொஞ்சம் அப்படியே படிக்கட்டு மாதிரி போதுங்களா? கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இறங்கி ஏறணும். எப்படின்னா நம்ம குறும்பாசோட அந்த லெவல் கிடையாது, அதுக்கு வந்து பாதி தான். ஆனால் இறங்கி ஏறி இந்த ராக் பெயிண்டிங்ஸ் வந்து இன்னும் நல்லா தெளிவாக இருக்கும் குருநாதா. நல்லா 5000க்கு மேலே இது போகிற வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது இப்போ ஃபாரஸ்ட்டில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நமக்கு ஆர்கியாலஜியில் வந்து ஒரு மேடம் ஒருத்தர் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அவங்க தான் வந்து அங்கே கேட்டுவாங்கன்னு சொல்லி கேட்டு வந்து அப்புறம் அவங்க தான் வந்து ஒரு இந்த ஊரில் சொல்லி நம்ம அப்போ வந்து போனோம். அதனால் பிரச்சனை இல்லை, இப்போ போக முடியாது. ஆமாம், ரெண்டாவது போக முடிஞ்சாலும் அந்த சைடில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த சைடு டென்ஸு. ரெண்டாவது நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடாது அந்த வழியில் போக. 3-4 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மழை காலத்தில் வந்து வாட்டர் கிராசிங் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கணும். அது உள்ள ராக் பெயிண்டிங் இன்னும் தெளிவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாறைக்கு வந்து இப்படி சருவில் கட்டியிருப்பாங்க.
அந்த இடத்துல அந்த மண்ணில் தண்ணி வந்து எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பட்டதே இல்லை. பட்டதே இல்லை. அதனால் அது வந்து அழியாமல் இருக்குது. கரெக்டாக பிளான் அங்கே இருக்கிறது இவங்களோட குறிப்புகள், அதை வச்சு இவங்களும் வெளியிலேருந்து வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிருப்பாங்களே, அவங்களையும் வச்சு ஏற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இவங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தில் பயன்படுத்தினதெல்லாம் அழியக்கூடாதுன்னு இவங்க வந்து இந்த சங்கத்தை உருவாக்கி இந்த இதை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து சுடுகாடு இவங்களோடது. இது வந்து அந்த கிராமம் 35 வீடு இருக்குது இந்த ஊரில். கரிக்கியூருங்கிறது மேலே இருக்கிறதா கரிக்கியூர். இது வந்து கரிக்கியூர் கிடையாதுங்க. கரிக்கியூருக்கு அடுத்தது இது கீழே வக்கனமரம், சாமக்கூடல், டெட் எண்டு, அதுக்கப்புறம் பவுனேஸ்வரர் டேம். அவ்வளோதாங்க. இந்த லைனில் கீழ் கோத்தகிரிக்கு கீழே இருக்கிற கிராமங்கள் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குங்கிறத இன்னும் நிறையா இருக்குது. இந்த ரோட்டில் அவ்வளோதான் இருக்குது. சரிங்க மக்களே, பார்த்துருப்பீங்க. இந்த ஊர்களுக்கு வர வழியே வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு அட்வென்ச்சரான வழியாக இருக்கும். அதையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன். கரிக்கியூர் கீழே இருக்கிற ஊர்கள் வந்து இதுதான். இந்த இவங்களோட இன்னும் அந்த அடக்கம் பண்ணுற முறைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. நான் வந்து வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். டைம் இல்லைன்னா நம்ம இங்கே ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து பார்ப்போம். அதை வந்து அடுத்த எபிசோடில் போடுறேன். இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாய் பாய். பாய் பாய்.